நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் சவுலின் காணாமல் போன கழுதையை வைத்து எப்படி தேவனுடைய திட்டத்தை தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். போன தடவை நம்ம பார்த்தோம், தேவனுடைய திட்டமும் எப்படி ஒரு இடத்துல கரெக்டாக மெர்ஜ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக புள்ளி வச்சார். சாமுவேல் தீர்க்கதரிசியையும் சவுலையும் தேவன் எப்படி மீட் பண்ணுறதுக்கு கிருபை பாராட்டினார். அப்போது சவுலோட தின்பண்டம் கூட இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்த சவுலை எப்படி அவருக்கு ஒரு இறைச்சி சரீரத்துக்கு தேவையான காரியம், அதுக்கடுத்து மற்ற எல்லா 30 ஜனங்களுக்கு அவங்க 30 பேர் அழைக்கப்பட்டிருந்தாங்க அந்த விருந்துக்கு. அந்த முதன்மையான இடம் இது ரெண்டையும் தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்குறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரியா? இந்த நேரத்தில் அவர் சொல்கிறாரு, நமக்கு இப்போ என்னென்னா மேடையில் இருந்து என்ன பண்ணுறாங்க, 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நம்ம கரெக்டாக அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் போகும்போது பார்த்தோம்னா, அந்த மேடையிலிருந்து பட்டணத்துக்கு இறங்கி வந்த உடனே மேல் வீட்டில் சவுலோடு பேசி கொண்டு இருந்தான். அப்போது அதிகாலை கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் இருந்திருந்த போது சாமுவேல் சவுலை மேல் வீட்டில் அழைத்து, நான் உன்னை அனுப்பிவிடும்படி ஆயத்தப்படு என்றார். சவுல் ஆயத்தப்பட்ட போது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார். அப்போது என்னாச்சு அப்படின்னா, சவுலும் சாமுவேலும் ஒன்றா இருக்கிறாங்க. அப்போ நீ பிளான் பண்ணி நீ என்ன பண்ண, கிளம்பிப்போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீ ரெடி ஆகிட்டு நீ கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லும்போது இவரும் ஆயத்தப்படுறாரு. சரியா? ஆனால் இதுக்கு முன்னால் ஒரு காரியம் இருந்துச்சு. எப்படின்னா சவுலோட ஃபோக்கஸ் என்னது, கழுதையை காணும். தேவனுடைய ஃபோக்கஸ் என்னது, காணாமல் போன இஸ்ரவேல். இன்னொன்று மெயின் காரியம் என்ன அப்படின்னா, பெலிஸ்தியர்கிட்ட பிடிக்கப்பட்டு போன தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. ஏலியின் நாட்களில் ஓப்பனி பினகாஸ் இருந்த சூழ்நிலையில் பெலிஸ்தியர்கிட்ட யுத்தம் பண்ணும்போது பெலிஸ்தியர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அது அவங்ககிட்ட போய் உட்காந்துச்சு. அந்த உடன்படிக்கை பெட்டி யாரும் இல்லை, கர்த்தர் தான். அப்போ அந்த கர்த்தர் அதில் இருந்து அது இருக்கிற இடத்துலலாம் என்ன பண்ணிக்கிட்டே இருந்தது, ஜெயம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் இந்த பெட்டியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பாளையத்துக்கு கொண்டு போகும்போது பெலிஸ்தியர்கள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போன பிறகு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் தேவன் என்ன யோசிச்சுருந்தார் அப்படின்னா, ஒரு கழுதையை தேடுறாரு இந்த சவுல். இந்த கழுதையோட சின்சியர்ஸு அப்படி தேடும்போது என்னோட உடன்படிக்கை பெட்டியை இந்த பெலிஸ்தியர் கையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்துடுவார்ல. இஸ்ரவேலின் அதிபதியாக நான் செலக்ட் பண்ணியாச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் ராஜா வேணும்னு கேட்டாங்க, கொடுத்துட்டாரு, செலக்ட் பண்ணி வச்சுட்டாரு. ஆனால் தேவனுடைய திட்டம் சவுல் மேலே இருந்தது. எப்படின்னா, இப்படி அதிபதியாகி மற்ற நாட்டோடு பெலிஸ்திய நாட்டோடு என்ன பண்ணுவார், ராஜாவாகி அந்த ஜனங்களை ஆண்டு நிதானமாய் ஆண்டு, அல்லது இவங்களுக்கு போர் வரும்போது பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணுவார், பெலிஸ்தியர்களோட சண்டை போட்டு என்ன பண்ணுவார், அந்த உடன்படிக்கை பெட்டி, எந்த ஜனங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை விட்டுட்டாங்களோ, இழந்து போயிட்டாங்களோ, அந்த உடன்படிக்கை பெட்டியை என்ன பண்ணிடுவார், மீட்டு கொண்டு வந்து திரும்ப என்ன பண்ணுவார், இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே கொண்டு வருவார். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே நான் கொண்டு வருவார் அப்படிங்கிறத தேவன் என்ன பண்ணார், திட்டமாய் ஒரு தீர்மானமாய் சவுல் மேலே வைத்திருந்தார்.
அந்த உடன்படிக்கை பெட்டியை திருப்பி என்ன பண்ணிடுவார், பெலிஸ்தர் கையிலேருந்து கொண்டு வருவார். ஆனால் வருகிற அந்த காலங்களில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, சவுல் அந்த பெலிஸ்தர்கிட்ட மாட்டின அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்ததா சரித்திரமே இல்லை. தேவன் எதுக்காக தெரிந்து கொண்டார் அந்த சவுலை? அதை தெரிந்து அதை நிறைவேற்றினதுக்குரிய ஒரு எந்த விதமான ஒரு காரியமும் அதில் இல்லை. அப்போது உடன்படிக்கை பெட்டியை தெரிந்து கொள்ளவும் இல்லை, அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. இது வரும் காலங்களில் நம்ம இது பண்ணுவோம். அப்போ கழுதையை காணுங்கிறத குறித்து சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் சவுலுக்கு சொல்லப்பட்டாச்சு. உன் கழுதை என்ன பண்ணியாச்சு, கிடச்சிட்டு. அதே போல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நீ என்ன பண்ண போகிற, இதில் இருக்கும் 20வது வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, இதெல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சியும் யாரை நாடுகிறது, உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா. நீ தான்ப்பா இன்டைரக்டாக சொல்கிறாரு, நீ தான்ப்பா அதிபதியாக போகிற, நீ தான்ப்பா அந்த ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ண போகிற, ஆள போகிற அப்படிங்கிற அந்த திட்டத்தின் தீர்மானத்தையும் சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் இடத்துல சொல்லும்போது சவுல்கிட்ட ஒரு காரியம் இருந்துச்சு. என்ன இருந்தது அப்படின்னா, 21வது வசனத்தில் சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா, பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா, நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன். ஒரு பெரிய போஸ்ட்டு, சாப்பாடெலாம் கொடுக்குறதுக்கு முன்னால் ஒரு அழைப்பு கொடுத்துட்டாரு. உன்னை குறித்து என்ன இருக்குது, இஸ்ரேல் ஜனங்களோட அபேட்சையாக நீ இருக்கிற, நீயும் குடும்பம்தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே துள்ளி குதித்து அதை பெருமை பாராட்டி கொண்டு திரிகிற குணம் சவுல்கிட்ட இல்லை. சவுல்கிட்ட ஒரு காரியம் இருந்துச்சு. அப்படி சொன்னப்பட்ட உடனே, ஐயோ, தாவீது ஒரு இதில் சொல்ல போல், நீர் என்னை தெரிந்து கொள்வதற்கு நான் ஏமாத்துறோம் அப்படிங்கிற அந்த ஒரு காலம். இது போல் இவர் என்ன சொல்கிறாரு, ஐயோ நான் எப்படி எல்லாத்துலேயும் சிறியவங்களாச்சு, அற்பமானதல்லவா, இப்படிப்பட்ட வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, எங்கிட்ட நீங்கள் சொல்லாதீங்க, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்ன பண்ணாதீங்க, எங்களிடத்துல பேசாதீங்க, ஐயோ எனக்கு தூரமாக இருப்பதாக. அப்போ யோசிச்சு பார்த்தா, ஆண்டவர் சொல்கிறாருன்னா இவர் ஒன்று அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அக்செப்ட் பண்ணலை. ஆனால் அந்த வார்த்தை அவர் குத்தான பெரிய தீர்மானம் திட்டம் அடையாளம் அப்படி வரும்போது தன்னை தாழ்த்துறாரு. தான் எந்த நிலைமையில விழுந்து இருந்து வந்தார் அப்படிங்கிறத யோசிக்கிறார். இதுக்கு நான் ஃபிட்டு தானா, இப்பேற்பட்ட பொறுப்பை என் கையில் கொடுக்குறதுக்கு நான் ஃபிட்டு தானா அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணார், யோசிச்சார். தன்னை தாழ்த்தினார். ஐயோ என் குடும்பம் சின்ன குடும்பம், ஐயோ என்னோட கோத்திரம் சின்ன கோத்திரம், எல்லாரை விட அற்பமாக எண்ணப்பட்டவங்க. அப்போ குடும்பம் எல்லாத்துலேயும் அற்பமாக எண்ணப்பட்டவ. அப்போ சவுளோட குடும்பத்தையும் அற்பமாக எண்ணியிருப்பாங்கன்னா சவுளை எப்படி எண்ணியிருப்பாங்க? அப்போ இதில் இருந்து ஒரு மனுஷனை ஆள்றதுக்கு தூக்கி எடுக்கணும் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு பெரிய திட்டம் தேவனோடது. ஆனால் அப்படி தெரிந்து கொண்ட போதும் அவருக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா தாழ்த்திட்டார். இல்லைப்பா, இது நான் ஃபிட்டானே கூட எனக்கு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். இன்றைக்கி ஒரு உலக பிரகாரமாக ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா, நம்ம ஆள் அட்ரஸே தெரியாமல் அற்பமாக எண்ணப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் நம்ம ஒரு இடத்துல இருப்போம். ஆனால் தேவன் நம்மளை ஒரு இடத்துல கொண்டு வந்து நேராக எழுப்பி கொண்டு வந்து, இதை உன் மேலே இப்படி ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கேன், நீ இப்படி பண்ண போகிற, நீ இப்படி செய்ய போகிற, உன்னை இந்த மாதிரி ஒரு ரேங்கில் உட்கார வைக்க போகிறேன், அல்லது இப்பேற்பட்ட சொத்துக்கு உன்னை அதிபதியாக மாற்ற போகிறேன், அல்லது இந்த மாதிரி காரியங்களை உன்னை கொண்டு இவ்வளோ செய்ய போகிறேன் அவ்வளோ செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்பா என்னை பற்றி இப்படி சொல்லியிருக்காரு, அப்படி சொல்லியிருக்காரு பாருங்கள், அவர் இந்த தீர்க்கதரிசி மூலமாக தேவன் என்னை இப்படி வைப்பேன்னு சொல்லியிருக்காரு, என் பிள்ளையை அப்படி வைப்பேன்னு சொல்லியிருக்காரு, டாக்டராக்கவேன்னு சொல்லியிருக்காரு. ஒன்றுக்குமே வழி இருக்காது. ஆனால் என்ன பண்ணேன்னா, தேவனுடைய வார்த்தை நான் அப்படி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, இப்படி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நிமிஷமே நம்மளோட மைண்ட் செட் என்ன ஆயிரும் தெரியுமா? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போது
என்னோடய பிள்ளையை குறித்து தேவன் இவள் டாக்டரை வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனம் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். உடனே இதை சொன்ன உடனே எனக்கு என்ன மென்டாலிட்டி வரும்? தானே டாக்டரை வைப்பார் தானே. உடனே நான் டாக்டரோட அம்மா அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் பெருமைப்பட ஆரம்பிச்சிடுறது. என் பிள்ளை இப்படி வரப்போகுது, இப்படி வரப்போகுது, இப்படி வரப்போகுது அப்படின்னே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நமக்குள்ள ஒரு தற்பெருமை உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். வந்துடும். சூழ்நிலையே சரியில்லைண்ணா, ஆனால் எந்த இடத்துலேருந்து என்னை தூக்குனார், எப்படி தெரிஞ்சிகிட்டு இருக்கிற என்ன, எப்படி அற்பமாக எண்ணப்பட்டிருக்க என்ன, தேவன் அனாதி திட்டத்துக்கும் தீர்மானத்துக்குள்ளேயும் அழைத்து ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கறதுக்கு நான் தகுதி உள்ளவளா? என்னை அவர் தெரிந்து கொள்றதுக்கு நான் அதுக்கு ஏதாவது ஒரு காரியம் எனக்குள்ளே இருக்கா? அல்லது என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து என்னை தேவன் தெரிந்து கொள்வதற்கோ என்னை அழைப்பதற்கோ ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு அந்த அடி நிலைமையை யோசிக்கிற தன்மை சவுல்கிட்ட இருந்துச்சு. நம்மகிட்ட இருக்குமா? நம்மகிட்ட இருக்குமா? சவுல்கிட்ட இருந்துச்சு. தாழ்த்தினர். ஐயோ, இதை கூட என்கிட்ட சொல்லாதீங்க. இந்த வார்த்தையை கேட்குறக்கு கூட எனக்கு என்ன இல்லை, நான் ஒரு ஃபிட்டாக நான் உணரலை. ஏன்னா அவ்வளோ கேவலமாக, அவ்வளோ அற்பமாய் நினைக்கப்பட்டவள் நான். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தவன் தான். அப்படிங்கும்போது தன்னை தாழ்த்தினார். அதே போல் சாமுவேல் சொல்லும்போது இறங்கி ரெடியாகி வா அப்படின்னு சொல்லுவார். ரெடியாகி வா அப்படிங்கும்போது தன்னை ஆயத்தப்படுத்துகிறவளாக இருந்தார். ஒரு தேவனுடைய மனுஷனிடத்தில் ஒரு காரியத்தை விசாரிக்க போகும்போது அவர் தான் சொல்லிட்டார்ல, கழுதை அகப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டார். அப்போ கழுதை தான் அகப்பட்டுருச்சுல, இனி எதுக்கு நமக்கு தேவை என்ன? கழுதை எங்கே இருக்குது, கிடைக்குமா கிடைக்காதா, இதுதான் அவரோட ஃபோக்கஸ். கழுதை தான் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு சாமுவேல். அதுக்கு பிறகு நம்ம எதுக்கு போய் என்ன பண்ணணும்? இந்த சாமுவேல் இறங்கி வான்னு கூப்பிட்டாருன்னு நம்ம எதுக்கு இறங்கி போகணும்? நம்மளை என்ன சொல்லிட்டாரு, இப்படி ஒரு அதிபதி ஆக போகிறேங்கிறத இன்டைரக்டாக சொல்லிட்டார். அப்படி சொன்னதுக்கு பிறகு அப்புறம் அவர் யார்? அவர் எனக்கு கீழே தான், நான் ஒரு அதிபதியாக போகிறேன். அது ஒரு ஸ்ப்ரைடு, அந்த ஒரு பெருமை தானே சவுலுக்கு இருந்திருக்கணும். அவர் அப்படி கீழ்ப்படிஞ்சு அவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக போக வேண்டிய அவசியமே அவருக்கு இல்லையே அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கலாமே. ஆனால் என்ன பண்ணார்? சாமுவேல் சொன்னார் அப்படின்னா இறங்கி போனார். தான் என்ன நிலைமையில் இருந்தாலும் உன்னதமான ஸ்தானத்தில், எல்லாரை விட உயர்ந்த ஸ்தானத்தில், உன்னதமான இடத்துல உன்னதமான பீஸை கொடுத்து உட்கார வச்சு சாப்பிட வச்சுருக்கார். எல்லாருக்கும் மேலான ஒரு ஹை போஸ்ட்டை கொடுத்து, ஹை சீட்டை கொடுத்து உட்காந்து சாப்பிட வச்சுருக்காரு. இறங்கி ரெடியாகு அப்படின்னா இறங்கி வந்தார். இன்றைக்கி அநேகருக்கு நம்மளுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வருகிற காரியம் இல்லை. நான் யார் தெரியுமா? நான் எந்த ஜாதி தெரியுமா? நான் எந்த குலம் தெரியுமா? எந்த கோத்திரம் தெரியுமா? நான் எப்பேற்பட்டவங்களோட பொண்ணு தெரியுமா? அல்லது நான் எப்பேற்பட்டவங்களோட பிள்ளை தெரியுமா? நான் யார் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? நான் எதுக்கு இறங்கி வரணும்? தேவன் என்னை தெரிந்து கொண்டது எப்படி தெரியுமா? தேவன் எப்படி என்னை வைத்திருந்தார் தெரியுமா? எதற்காக என்னை அழைச்சிருக்கார் தெரியுமா? நான் இப்பேற்பட்ட காரியத்தை என் கையில் கொடுத்துருக்காராக்கும், இப்பேற்பட்ட அதிபதியாக்கும். நான் இறங்கி வரணும்ல, இறங்கி வரணும். தாழ்மை அவசியம். நிற்கிற நிலையில் இருந்து இறங்கி வரணும். நம்ம இறங்கி வரணும். தேவனுடைய சத்தம், தேவனுடைய மனுஷன் மூலமாக ஒரு காரியம் வரும்போது நான் அப்படிங்கிற இடத்த விட்டு இறங்கி வரணும். இந்த நான் அப்படிங்கிறத விட்டு இறங்கி வரணும்னா சுயம் நம்மளில் சாம்பலாய் மாறணும். இந்த சுயம் நம்மளில் சாம்பலாய் மாறும்போது தான் தேவனுடைய அழைப்பை நம்மளால் நிறைவேற்ற முடியும். சவுலை தான் செஞ்சார், இறங்கி வந்தார். சாமுவேல் மேல் விட்டு
இறங்கி வந்து 2 பேரும் வெளியே போய் பார்க்கும்போது சவுல்கிட்ட சொல்கிறாரு, நீ வேலைக்காரனை முன்னால் போக சொல்லு, நீ பின்னால் வா அப்படின்னு சொல்லிட்டு நீ தரித்து நில் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அடுத்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, தேவன் தெரிந்து கொண்டதில்லை, தேவனுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லணும்னா, தேவனுடைய பரம ஈவை அறிந்து கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? தாழ்த்தி ஆகணும், தாழ்த்தணும், இறங்கி போகணும், தேவ மனுஷனோடு நடக்கணும், தேவ பிள்ளைகளோடு நடக்கணும். அது எல்லாற்றையும் காட்டிலும் தேவனோடு நடக்கிற அனுபவம் வேணும். தேவனோடு நம்ம நடக்கும்போது, தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது, தேவனோடு ஐக்கியப்பட்டு நம்ம நடக்கும்போது தேவன் நம்மளை அபிஷேகிக்கிறவராக இருக்கிறார். தேவன் அதை கன்ஃபார்ம் பண்ணுறார். தைல குப்பி எடுத்து தலை மேலே வார்த்து முத்தம் செய்து, யோசிச்சு பாருங்கள், சாமுவேல் பெரிய நியாயாதிபதி, சாமுவேலை போல தீர்க்கதரிசி எழும்பவே இல்லை. தான் முதல் பெயர்சபா வரைக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசியை பற்றி தெரியாத ஆட்களே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசி. சாமுவேல் அப்படின்னாலே எல்லாருமே அப்படி ஒரு கணத்துக்குரிய ஒரு மனுஷன், அப்பேற்பட்ட ஒரு ஆசாரியன், அப்பேற்பட்ட ஒரு மனுஷன், தேவனுடைய தீர்க்கதரிசி எழும்பி வந்து ஒன்றுக்கும் அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு சவுலை அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா அவர்களுக்கு இத்தனை காரியங்கள் இருந்துச்சு. இன்றைக்கி வாழ்க்கையில் தேவனுடைய நடத்தல், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய கரம் நம்ம மேலே நிற்கணும் அப்படின்னா இந்த சவுல்கிட்ட காணப்பட்ட குணங்கள் நமக்குள்ள அவசியம். இந்த 9ஆம் அதிகாரத்தில் நிறைய காரியங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். தன் தகப்பனுடைய ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டால் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையை செய்த சவுல் கீழ்ப்படிஞ்சார், டெடிக்கேட்டடாக இருந்தார், சின்சியராக இருந்தார். அவங்க பார்க்க எல்லா காரியமும் பார்த்தோம். அதே இது அடுத்து சமுதாயத்தில் வரும்போது பார்த்தா, ஒரு கீழே இருக்கிற ஒரு மனுஷன் சொல்கிறான் அப்படிங்கிறக்காக அவங்கள அற்பமாக எண்ணாமல், ஆலோசனையை தள்ளி விடாமல், தன்னை பெரிய மனுஷனாக காட்டிக்கொள்ளாமல், ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு நடக்கிறவராக இருந்தார். ஒரு ஆலோசனை வருதுன்னா ஏற்றுக்கொண்டு நடக்கிறவராக இருந்தார். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது விசாரித்த தேவனுடைய மனுஷனை, ஊழியக்காரங்களை கனப்படுத்துகிறவராக இருந்தார். கனப்படுத்தி தேவன் தனக்கு வைத்திருக்கிற, அதாவது அந்த டாஸ்க்கை முடிக்கணும், கழுதையை தேடணும், கழுதையை கண்டுபிடிக்கணும். இந்த கழுதை அப்போ இந்த கழுதைக்குரிய பாரம் அவருக்குள்ளே இருந்துச்சு. அதோட டாஸ்க்குக்கு அவர் எவ்வளோ விலைக்கரையத்தையும் கொடுக்குறவராக இருந்தார். தேவனுடைய ஊழியக்காரருக்கு அது எப்படியாவது என்ன பண்ணணும், கொடுத்தாது அவருடைய வழி நடத்தலை, கர்த்தருடைய வழி நடத்தலை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்தையும் செய்ய வேண்டியவராக இருந்தார். அப்போது இத்தனை குவாலிட்டிஸ் இருந்துச்சு. அப்படி நீ அதிபதி ஆவன்னு சொன்னதுக்கு பிறகுமே அவருக்குள்ளே என்ன வரல, தற்பெருமை வரல. தற்பெருமையோ எந்த விதமான ஒரு காரியமும் இல்லை. சாமுவேலை ஏன் மதிக்கணும் அப்படிங்கிறது கூட ஒன்றும் இல்லை. இறங்கி 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 போனார். இறங்கி போய் சாமுவேல் சொல்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கீழ்ப்படிந்து தன்னை அபிஷேகம் பண்ணுகிற காரியத்துக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டு தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்து நிற்கிறவரை போல இறங்கி நின்றார். அதான் தேவன் பார்த்தார். தேவனை தான் அபிஷேகம் பண்ணார். அபிஷேகம் பண்ணி எல்லாத்துக்கும் மேலே அற்பமாக எண்ணப்பட்ட அந்த சவுலை எல்லாவற்றுக்கும் மேலே தன் ஜனத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார்.
தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். நீங்கள் அப்பமா எண்ணப்பட்டு கொண்டு இருக்கலாம். நம்மளுடைய தலையை உயர்த்துகிறதுக்கு தேவன் நம்ம அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஒருவேளை தேவனை தேடுகிறதில் மிஸ் பண்ணியிருக்கலாம். தேவனை தேடுகிறதில் நம்ம நிர்விசாரமாக இருந்திருக்கலாம். தேவன் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படியாமல் நம்ம அநேக காரியங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், விட்டுட்டு போயிருக்கலாம், கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம். அல்லது எத்தனையோ பேர் மூலமாக வந்த ஆலோசனையை தள்ளி விட்டுருக்கலாம். எனக்கு தெரியும் நான் யார், நான் குளம் என்ன கோத்திரம் என்னட்டு அதை பார்த்துட்டு நம்ம மற்றவங்கள அற்பமாக எண்ணி இருக்கலாம். அல்லது நான் அப்படிங்கிற அந்த அகந்தை உள்ளவங்களாம் நம்ம இருந்திருக்கலாம். எத்தனை காரியம் நம்மகிட்ட இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் இந்த 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தின் மூலமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் அத்தனை விட்டுரு. உலக பிரகாரமான காரியத்தை விட்டுரு. உன்னதமான நோக்கத்துக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறேன். நீ எனக்கு தேவை. என் ஜனங்களை நடத்துவதற்கு நீ தேவை. என் ஜனத்தின் பாரத்தை சுமப்பதற்கு நீ தேவை. எப்படி உடன்படிக்கை பெட்டிய காணும், அதை தேடணும். முதல்ல ஜனத்துக்கு அதிபதி வேணும். அவங்களோட முறையிடுதலுக்கு ஒரு பதில் வேணும். என்னுடைய தேடுதலுக்கு ஒரு விட வேணும். ஆண்டவர் கண்கள் தேடிட்டே இருந்துச்சு. சவுளை கண்டுபிடிச்சிட்டாரு. சவுல் அதற்கு தகுதியுள்ளவராக இருந்தார். அபிஷேகம் பண்ணிட்டார். இன்றைக்கி நம்மளை தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த ஜனத்துக்கு, அறியாமையில் வாழுகிற இந்த ஜனத்திற்கு, பாவத்தின் இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனத்திற்கு, ஏன் ஜனம்னு சொல்லிட்டு என் கற்பனைகளை மாற்றி என்னை தள்ளி கத்தரை தள்ளிட்டு வாழுகிற ஜனங்களுக்கு ஒரு சவுல் தேவை. ஒரு சவுல் தேவை. சவுல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தான் ராஜாவாக இருந்தார். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பின்னால் அதெல்லாம் வாசித்தோம்னா இருக்கும். சாமுவேலுக்கே துக்கமாக இருக்கும். ஐயோ ராஜா வேணும்னு கேட்குறாங்களே, கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ராஜாவா அந்த ஜனங்களை நடத்தி வந்தார். எல்லா யுத்தத்தையும் கர்த்தர் தானே செஞ்சார். மோசே காலத்தில் இருந்து ஆபிரகாம் காலத்தில் இருந்து எத்தனை யுத்தங்களை கர்த்தர் செய்து 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 இந்த ஜனங்களை எப்படி நடத்தி கூட்டிகிட்டு வந்தார். அவர் தானே யுத்தம் செஞ்சார். இன்றைக்கி எனக்கு மாம்சத்தில் ஒரு ராஜா வேணும்ட்டாங்களே. இந்த மாம்சத்தில் வர ராஜா என்னெல்லாம் கஷ்டப்படுத்துவான்னு சொல்லி பார்த்தோம், கேட்க மாட்டேங்கிறாங்களே இந்த ஜனங்கள். ஆனால் என்ன பண்ணிட்டாரு, ஆனால் இந்த ராஜாவுக்கு சவுல் ராஜாவுக்கு எல்லாம் கொடுத்து வச்சிருந்தார், தெரிந்து கொண்டு இருந்தார். இன்றைக்கி நம்மளும் அப்படி தான் சுயத்தை வெறுக்கணும். தன்னைத்தான் வெறுத்து தான் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தான் வெறுக்கணும். அப்படின்னா நமக்குள்ளே எதுவுமே இருக்கக்கூடாது. சுயம் சாகடிக்கப்படாமல், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நம்மளால் என்னமே பண்ண முடியாது. உலகத்தின் காரியத்தை பார்த்து கொண்டே உலகத்தின் காரியங்களவே தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா உணர்த்துக்குரிய காரியங்களை நம்ம பார்க்க முடியாது. உலகத்தில் உபத்திரவம் இருக்குது, பாடுகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, தனிமையில் அழுக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது, எல்லாமே இருக்கும். உலகத்தில் இருக்க வரைக்கும் நமக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் கண்ணு முன்னால் இருக்குது. நமக்கு முன்னால் என்னெல்லாம் இருக்குது, அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாமே இருக்குது. நமக்கு முன்னால் உலகத்தில் இல்லாத காரியமே இல்லை. ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் என் ஃபோக்கஸ் இது மேலே இருக்குது. தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்க, தேவன் என்னை தேடிட்டுருக்காரு. இந்த ஜனங்களை கொண்டு வரக்க என்னை தேடிட்டுருக்காரு. காணாமல் போன இஸ்ரவேலர் தேடுறதுக்கு வைத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய தெரிந்து கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ வழியில் நடக்காமல் அவரை தள்ளி விட்டுட்டு இஷ்டம் போல வாழுகிற ஜனங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு வச்சுருக்காரு. ராஜாவாயிராதபடி கர்த்தரை இயேசு கிறிஸ்துவ தள்ளிட்டாங்க. கர்த்தரை விட்டுட்டு பின்வாங்கி போன ஆட்களை தேடி கொண்டு இருக்கிறார். கர்த்தரால் ஒரு காலத்தில் பயன்படுத்தப்பட்டவங்க தான், கர்த்தரால் ஒரு காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். இவங்க எத்தனை பேர் பின்மாற்றமாக போயிருக்காங்க. அது பின்மாற்றமாக போன ஆட்களை தேடுவதற்கு தேவன் ஒரு சவுல் நம்மளை தேடிக்கொண்டு இருக்கிறார்.
இந்த சவுல் இருப்பாரா? இந்த சவுலை நான் எடுத்து யூஸ் பண்ண முடியுமா? இந்த சவுலோட நேச்சர் உங்களுக்குள்ளே இருக்குமா? என் மகளாகி உனக்குள்ளே இருக்குமா, எனக்குள்ளே இருக்குமா அப்படின்னு தேடிக்கொண்டே இருக்கிறார். எனக்கு நம்மளுடைய பதில் என்ன? கொஞ்சம் சிந்தித்து பார்த்து நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போமா? அப்பா, உடைய கண்கள் எங்களை எல்லாவா தேடிக்கொண்டு இருக்கிறது. நீங்கள் தெரிந்து கொண்ட ஜனத்தை அப்பா, உம்மை தொலைத்து போன ஜனத்தை அப்பா, உம்முடைய சத்தியத்தை கேட்டு உமக்குள் சாட்சியாய் விசுவாசியாய் நின்று எத்தனையோ பேர் இந்த நாட்களில் பின்மாற்றத்தில் போயிருக்காங்கப்பா. உலகத்தின் எல்லா காரியத்தினாலும் இழுப்புண்டு போயிருக்காங்கப்பா. இப்படி இழுப்புண்டு சிக்குண்டு போயிருக்கிற இந்த ஜனங்களை மீட்கும்படியாக, ஐயோ, இந்த இஸ்ரவேலர் அப்படிங்கிற ஐடென்டிட்டியை தொலைச்சிருக்காங்கப்பா. அப்பா, உடன்படிக்கை பெட்டியை தொலைச்சிட்டாங்கப்பா. அப்பா, இப்போ ஏற்பட்ட ஜனங்களை தேடி எடுத்து கொண்டு வரும்படியாக ஒரு சவுளை தேடிக்கொண்டு இருக்கிறீங்கப்பா. நாங்களோ அப்பா எங்கேயோ ஓடி போய் ஒளிந்து கொண்டவர்களாக இல்லாதபடி அப்பா நான் இருக்கிறேன்ப்பா. அந்த டெடிகேஷனோடு நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா, எங்களை பயன்படுத்துங்கப்பா. இப்படி திட்டத்தையும் தீர்மானத்தை நிறைவேற்றலாம் நீர் எங்களை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.